கடலூர் சிப்காட் சங்கொலிக்குப்பம் பகுதியில் மதுபான தொழிற்சாலையில் காவலாளி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் தாமரைக்கண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. கடலூர் பகுதியில் உள்ள சங்கொலிக்குப்பத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக மதுபான தொழிற்சாலை ஒன்று இயங்காமல் மூடப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலையில் பொருட்கள் திருடு போவதை தடுப்பதற்காக இங்கு காவலாளர் நியமிக்கப்பட்டு கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் சங்கொலிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவர் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த தொழிற்சாலையில் இரவு காவலாளியாக பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு இவர் பணிக்கு வந்த நிலையில் இன்று அதிகாலை தொழிற்சாலையில் உள்ளே முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் இவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். மர்ம நபர்கள் அவரை முகத்தை கல்லால் சிதைத்தும் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து கடலூர் புதுநகர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சூர்யாவின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சூர்யா இறந்து கிடந்த பகுதியில் அருகே மது பாட்டில்கள் கிடந்தால் அப்பகுதியில் மது அருந்திய நபர்களை இவர் கொலை செய்திருக்கலாம் என்ற விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. தொழிற்சாலை காவலாளி முகம் சிதைக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் தற்போது அப்பகுதியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு கைரேக நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் உதவியுடன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மஞ்சுளா, கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி தாமரைக்கண்ணன்.